அம்பரம் பாளையம் ஹைவேஸில் கிடந்தாப்புல. தலையில் பலம் அடிப்பட்டதுனால கோமாக்கு போயிட்டாரு. வேலு கண்ணை திறக்கிறதுக்குள்ள இதுக்கு காரணமானவங்க கண்ணை மூடணும். சின்னசாமிஜி வந்திருக்காங்க. அப்படியா? சின்னசாமி வந்திருக்காங்களா? ஏன் இப்படி போய் சொன்னேன்? பாத்தியா, விக்கில் நின்று போச்சு. இதுக்கு பேர் தான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சின்ன சுவாமிஜி வந்திருக்காரா? இப்ப என்ன பண்றது? டேடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாட வரோம் பிள்ளை பிள்ளைட. என்ன சாமிஜி, எப்படி இருக்கீங்க? வா சிவா, நான் சுபிட்சமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுல இருந்து நான் நல்லா இருக்கேன். யாரு பூஜா? அதான் சுவாமிஜி அம்சார்ல ஆசிரமத்துல இருந்து. ஓஹோ, நாய்க்குட்டி. தப்பி தவறி கூட அந்த வார்த்தை சொல்லிடாதீங்க, பெரியப்பா காதுல விழுந்துற போது. ஏ அவருக்கு அதுன்னா ரொம்ப இஷ்டம். அதுன்னா? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. பூஜா பூஜா பூஜா. ஆமா, அதென்ன பூஜா சம்பந்தமே இல்லாம? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுறது. புரியுறது. நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாங்க சாமி, சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும், தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தேன் சார், சண்டியாகம் பண்றோம். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. வணக்கம் சுவாமி, இந்தாங்க காஃபி. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா. சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டான். அவ்வளவு நல்ல பொண்ணு. பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு. கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடுறதே இல்ல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்கு. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்ன ஆச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்திருக்காரா? குடும்பமே லூஸ் ஆயிடுச்சோம். இப்போதைக்கு சுவாமிஜி அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணியாகணும். ஐயோ, புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜிக்கு ஓகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரேன். ஃப்ரீ அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடக்க கூடாது நடந்துரும். அப்படின்னா உங்க ஆத்திலே ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா. ரொம்ப லட்சணமா இருக்கு.
என்னாச்சு? நீ இன்னும் புறப்படல? கிளம்பிட்டேனே. எல்லாரும் சைலண்டா நின்றுருக்கீங்க. சிவா, ஏன் குழந்தைகள் இன்னும் நீ ஸ்கூலுக்கு கூட்டு போல? இதோ போகிறேன் பெரியப்பா. சரி வரேன். இது யார் உடைச்சது? சொல்லுங்க, இது யார் உடைச்சது? உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன். எல்லாரும் செலவா நின்றுக்கீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் அங்கிள் உடைச்சேன். நீயா? கை தவறி தெரியாமையா? எவ்வளவு சாதாரணமா தெரியாம உடைச்சிட்டேன்னு சொல்ற நீ? அது எத்தனை வருஷமா எப்படி ஒரு பொக்கிஷமா நான் பாதுகாத்து வரேன் தெரியுமா? அதுக்கு என்ன ஒரு வேல்யூன்னு தெரியுமா உனக்கு? குருஜி வீட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற நீ. ஆனா வெளியூர் வீட்டுக்கு கெஸ்டா வந்தா எப்படி ஒரு பொறுப்பா இருக்கணும் கூட தெரியாது உனக்கு. உன்னை சொல்லி தப்பில்ல. வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுங்கிற அறிவு இருக்க உனக்கு இல்லாம போச்சு. நீ வெளியாளா போயிட்ட, அதனால உன்னை இந்த அளவோட விட்டு போறேன். மாமா, சொல்லுமா. ஷீல்டு உடைச்சது பூஜா இல்ல, நான் தான். நில்லு பூஜா. சுந்தரி என்ன நடந்ததுன்னு சொன்னாப்ல. நீ ஏம்மா பழி உன் பேர்ல போட்டுக்கிட்ட? ரகு அங்கிள்னா இந்த வீட்டுல எல்லாருக்கும் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு பயமும் இருக்கு. கீழே விழுந்து உடைஞ்சு போன கண்ணாடி துண்டை விட மெல்லிய மனசு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும். கோவத்துல நீங்க சுந்தரி ஆண்டிய ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க பாவம் எவ்வளவு வேதனைப்படுவாங்களோ. அதுக்கப்புறம் அதை நினைச்சு நீங்க எப்படியெல்லாம் வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். அதனாலதான் நான் உடைச்சேன்னு போய் சொல்லிட்டேன். செஞ்ச தப்பை ஏத்துக்கிறதுக்கு பெருந்தன்மை வேணும். செய்யாத தப்பை தம் மேல போட்டுக்கிறதுக்கு பெரிய மனசு வேணுமா? அப்படிப்பட்ட உன்னை எல்லாரும் முன்னாலேயும் நான் காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அங்கிள். இல்லம்மா, சின்ன வார்த்தைகளால செதறி போன குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த குடும்பம் ஒண்ணுதாம்மா என்னோட உலகம். எப்ப எங்க குடும்பத்துல எந்த ஒரு மனக்கசப்பு வந்துடக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அப்பவே எங்க குடும்பத்துல நீயும் ஒருத்தின ஆயிட்டம்மா. உங்க வம்சத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசான சிவாவுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு மனைவியா வரணுங்கிற உங்க எதிர்பார்ப்பே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சலிச்செடுத்து வந்திருக்கேன். சலிச்சது இருக்கட்டும், கரெக்டா செட் ஆயிருமல்ல? கண்டிப்பா. சிவா, Thanks, ஆர் யூ ரெடி? நீங்க சொன்னாலும் ஓகே பெரியப்பா. இந்த பொண்ணு பேரு தப்பு. சும்மா சிறுத்த மாதிரி ஓடுவா. யாரு கூட? உங்களோட நீங்க முடியல. வேற ஸ்போர்ட்ஸ் உமன், ஓட்டப்பந்தய வீராங்கனை. உலகம் பூரா ஓடி இருக்கானா பாருங்களேன். வீட்டோட அடங்கி இருக்கிற பொண்ணா பாருங்க. இந்த மாதிரி ஓடுற பொண்ணெல்லாம் வேண்டாங்க. கரெக்ட். ஓகே, ரிஜெக்டட். இந்த பொண்ணு பேரு சௌமியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அம்மா ஐஏஎஸ், அப்பா ஐபிஎஸ். நம்ம சிவாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா?
ஓகே சூப்பர். கண்ணை மூட்டு 90 மார்க்ஸ் போடலாம். நல்லா இருக்கு. எங்க பாப்பா? ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா போப்பா. போயிட்டு வந்து சொல்லிடுறேனே ப்ளீஸ். வந்துடுறேன். டேய் சொல்லிட்டு போலாம். என்னாச்சு? முக்கியமான வேலையா இருந்தால ஏன் டிஸ்டர்ப் பண்ண? என்ன மனுஷியா நீ? ஏன் நான் பண்ண? ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னேன்ல. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணாம வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்காக அவளுக்காக லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ண முடியுமா? அப்படியே அவள் கிடைச்சாலும் என்ன லவ் பண்ணா என்ன கேரண்டி? ஏதோ பார்த்தோமா மறந்தமான்னு போக வேண்டியதுதான். அது சொல்றதான் குட்டியா. கொஞ்சம் இரு. என்ன அன்னைக்கு நிலாவை பார்த்து பாட்டுலாம் பாடின? அங்கே ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், பாடினேன். ஒரே ஒரு போட்டோ பார்த்து இவதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி உன்னால ஃபிக்ஸ் ஆக முடியும்? 2-3 ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டு பார்த்து வந்துட்டுமா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். பார்த்த உடனே உன் மனசுல தோணணும், இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. ஆ, அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். ஓ, அவளுக்காக வீட்ல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும். நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கான்னு கேட்டு வந்துட்டுமா? ஏய் லூசா நீ, இவ்ளோ டீடைலா சொல்ற, புரியல. வர முடியா நீ? இன்னும் ஒரு அதிகாரம் பண்ற. நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? எனக்கு என்ன டென்ஷன்? நீ எப்படியோ போ, எனக்கு என்ன? ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். நீ போ, போய் அந்த சேமியாவே கல்யாணம் பண்ணு. சாரி, அவ சேமியா இல்ல, சௌமியா. சேமியா. வா சிவா, என்னாச்சு? என்னப்பா, பாத்ரூம் போய் ரிலீஃப் ஆனதுமே ஒரு நல்ல தாட் வந்திருக்கணுமே. நீ சொல்ல போற வார்த்தைக்காக தான் நாங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுடா, அந்த பொண்ணு ஓகே பண்ணிடலாமா? அந்த பொண்ணு வேணாம் பெரியப்பா. என்ன ஏண்டா 90 மார்க் போட்ட? படிப்புக்கு 90 மார்க் ஓகே, லைஃபுக்கு 100 மார்க் வேணும். இப்போ உனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணுங்கிற? இது ஒரு பொண்ணு பார்த்த உடனே உள் மனசுல இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு தோணணும். அவளுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம்னு தோணணும். தேவைப்பட்டா அவளுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கூட சொல்லலாம்னு தோணும்.